வணக்கம் நான் உங்க ராம் ஸ்மைல் மிக்சர்ல எப்படி அப்படிங்கிற இந்த சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கனரா பேங்க்ல அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது. ஸோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான ஹோம் பேஜுக்கு போயிடும். அங்கே வந்து இதுக்கான ப்ராசஸ் என்ன, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்க போகிறோம் அப்படிங்கிற டோட்டல் சீரிஸ்க்கான அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு தடவை படிச்சுட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கண்டினியூ அப்படிங்கிற பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லெஃப்ட் கார்னரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஹியர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருந்ததை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது கேட்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேன் கார்டு நம்பர் அண்ட் உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து வரும். அந்த லிங்கை நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நீங்கள் எங்கே விட்டீங்களோ அந்த பேஜ் கண்டினியூ ஆகும். அங்கே கண்டினியூ ஆகிறப்ப உங்களுக்கு திரும்ப அதே பேஜில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரோடைய உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணணும். ஏன் அப்படின்னா ஏதோ இடத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ இல்லை கரெக்டாக கொடுத்துட்டீங்க, ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற கிளிக் பண்ணி இதுக்கான ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட என்ன ஜெண்டர் நீங்கள். ஸோ இது மாதிரி பேசிக் டீடைல்ஸ், உங்களோட மெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் எது, நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்க, ஸோ இதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடணும். இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த பிரான்ச்சில் நான் போய் கொடுக்குறது, பக்கத்தில் நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரான்ச் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிரான்ச்சில் போய் கொடுக்கலாம், உங்களுக்கு நியர்பை பிரான்ச் எது அப்படிங்கிறத அதை லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் உங்களோட மெயில் ஐடிக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் அலர்ட் வந்துடும். இதுக்கு அடுத்த ப்ரொசீஜராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டீடைல்ஸ், அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன, அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இருக்குது, உங்கள் அதுக்கான டீடைல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் என்ன ப்ரூஃபாக வச்சிருக்கீங்களோ அதை வந்து ஒரு ஸ்கேன் டாக்குமெண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஜேபக்காவோ பிஎன்ஜி ஃபைலாவோ இல்லை ஜிப் ஃபைலாவோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கணும். அதுவும் வந்து 100 KB தான் இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் இந்த டீடைல்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இதோட சாஃப்ட் காப்பியை வந்து நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட KYC டாக்குமெண்ட்ஸான ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் கரெக்டாக நீங்கள் என்னங்கிறத டீடைல்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணணும். இதுக்கெல்லாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் டீடைல்ஸ். ஸோ நீங்கள் வந்து யாரை நாமினியாக போட போகிறீங்க, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் சர்வீசஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ செக் புக் கொடுக்குறாங்க, கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க, டிமேட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும், ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னா அது என்னென்னலாம் வேணுங்கிறத ஒரு டிக் மார்க் இருக்கும். அதில் வேணுங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ ஐ டிக்ளேர். ஸோ அதுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த டிக்ளரேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னா டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடணும். ஸோ டிக்ளரேஷன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எல்லாம் முடிச்ச 7 நாட்குள்ளே, அடுத்த 7 நாளைக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் SMS வந்து பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட URN நம்பர். ஸோ அதாவது யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பர்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண பிரான்ச்சுக்கு நீங்கள் போய் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் அலாங் வித் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இதுக்கு தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய KYC டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும் அண்ட் அலாங் வித் அதோட ஒரிஜினல் காப்பீஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். இது எப்போ அப்படின்னா நீங்கள் எப்போ ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்ட்டும் மேட்ச் ஆகலையோ அப்போ தான் இதுக்கான ஃபோட்டோ காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஒரிஜினல்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது கூடவே நீங்கள் வந்து ஒரு 1000 rupees வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போகணும். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களோட டெபாசிட், இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்டாக இருக்கும். இது உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இது நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கனரா பேங்க்கில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் ஒவ்வொரு பேங்க்லையும் எப்படிலாம் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்மைல் மிக்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ யாரில்ல பேபியம்மா இருக்காங்க. ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. தம்பி போங்க தம்பி.